கல்யாண வீடுகளில் கிடைக்கிற சூப்பரான ஃபிர்னி அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் சீரக சம்பா பிரியாணி அரிசியை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சுங்க. அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு நான் வந்து இதை வேகிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் ஊற்றுறேன். ஆரோக்கிய பால் ஃபுல் க்ரீம் மில்க் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 விசில் வந்து விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம பாயாசம் எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா கரண்டி விட்டு நல்லா மறுபடியும் மசிச்சிடலாம். நான் 1.5 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். நான் 1 டம்ளர் ரைஸ் தாங்க எடுத்துக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 பேத்துக்கு பக்கம் 1 டம்ளர் வீதம் அப்படின்னாலே தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப அதிகமாகும். பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். அரிசி கூட ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டவே நின்று இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்னா அடிப்பிடிக்காது. அதாவது சில்வர் பாத்திரம் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிட்டவே நின்று கலரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து 1.25 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்திட்டு இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் மீதி இருக்கிற ரைஸும் நல்லா வேகும், நல்லா குழைவாக வேகும். முந்திரி பருப்பை நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 10-15 முந்திரியை நான் ஊற வச்சாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாங்க. அதையும் ஊற்றிக்கலாம் பாலில். மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கூட குறைச்சல் போடலாம். நான் மில்க் மேட் வந்து நான் 1/2 டப்பா போட்டு ஊற்றிருக்கிறேன். நான் 1/2 டப்பா நான் வந்து இந்த மில்க் மேட் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா 2 கொதி நல்லா தலைப்புலன்னு நல்லா 2 கொதி வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ரொம்ப கிரேவிங்ஸு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். 2 வந்து கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்திங்கன்னா இது நல்லா இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த வந்து நல்ல ஒரு பிங்க் கலராக வர்றதுக்கு குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜாங்கரி கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஜிலேபி பவுடர் நான் வந்து 1 பிஞ்ச் அளவில் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன். நான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஊற்றலாம். இதை ஊற்றுனீங்கன்னா கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் இதை ஊற்றிருக்கிறேங்க. சும்மா 1 பிஞ்ச் லெவலில் போட்டாலே போதும். இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போட்டோன்னே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நல்லா பிங்க் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மறுபடியும் கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நெய்யை வந்து முந்திரி பருப்பும் திராட்சை என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நெய்யில் வறுத்து இதை ஊற்றிட்டா அவ்வளோதான். ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான நமக்கு ஃபிர்னி வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.